ஐடியாஸ் குழந்தைங்களுக்குன்னு நம்ம ஃபுட் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், அதே சமயத்தில் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும். ஸோ இதுக்காக நம்ம தனியாக மெனக்கெட்டு எதுவும் பண்ணணும் இல்லை. நம்ம என்ன செய்கிறோமோ அதையே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு அவங்களுக்கு கொடுத்தோம்னா போதும், அவங்களும் ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து திருப்தியாக இருக்கும். நான் வந்து எங்களுக்கு வந்து ஆனியன் தோசை வந்து ஊற்றிக்கிட்டேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தோசை ஊற்றி அதில் வந்து நான் நாட்டுக்கோழி முட்டை இருந்தது, அதை அடித்து வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் அதில் ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எந்த மாதிரி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நாம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஃபுட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எப்போவுமே தரணும். ஸோ குழந்தைங்க நல்லா சாப்பிடும் போது அதை பார்க்கும்போது நம்ம ரொம்பவே வந்து திருப்தியாக இருப்போம். ஸோ அந்த சந்தோஷம் தான் வந்து நமக்கு வேணும். ஸோ ஏன்னா பேபிஸ்க்காக தான் எல்லாருமே நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ பேபிஸை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். எங்களுக்கு வச்சுருந்த சாம்பார் நிலக்கடலை சட்னியோட அவனுக்கு வந்து நான் இந்த முட்டை தோசை ஊற்றி விட்டேன். அவனும் வந்து நல்லா